ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 வசனம். 1 Kings chapter 19 verse 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆமென். Then he said, go out and stand on the mountain before the Lord. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தேவன் எலியாவோடு பேசின வார்த்தைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே என்று சொன்னால், எலியா எசபேலினுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் அவன் மன அழுத்தத்தில் டிப்ரெஷனில் போய் சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொள்கிறார். சூறை செடிகளை படுத்துக்கொண்டு, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி தான் சாக வேண்டும் என்று தேவனிடத்திலே கோருகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு நிலைமையில் சாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எலியா தள்ளப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லா மனுஷருக்கும் வரக்கூடியது தான். எலியாவுக்கு மாத்திரமில்லை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே நாம் சில ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக கடந்து சென்று விடுகிறோம். சோர்ந்து போய் விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் மரணம்தான் நமக்கு சம்பவிக்கும் என்று எதிர்பார்க்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படிதான் எலியா தள்ளப்பட்டார். ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசியை தேவன் திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, தூதனை அனுப்பி, தட்டி எழுப்பி, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ ரொம்ப தூரம் போகணும்பா, நீ எழுந்து புசித்து குடித்து உன் பிரயாணத்தை தொடரு, உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், இன்னும் நீ செய்ய வேண்டிய ஊழியம் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி இங்கே எலியாவை தேவன் உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். எலியா அந்த உற்சாகத்தில் கடந்து வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், 8 வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தர் எலியாவை உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்பி அனுப்பினதின் நோக்கம், மறுபடியும் சூறை செடிக்குள்ளே இருந்த எலியா இப்பொழுது எங்கே வந்துட்டார்னா கெபிக்குள்ளே வந்துட்டார். ஒரு கேவுக்குள்ளே வந்து யார் கண்ணுக்கும் படாமல் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறார். சாதாரணமாக குகைக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிருகங்கள் தான் போய் தங்கும். அந்த மிருகங்கள் தங்குகிற குகையில் போய் இன்றைக்கி எலியா போய் படுத்துக்கொள்கிறார். அப்படி படுத்து கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த 11 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். எலியா எங்கே இருக்கிறாரு? குகைக்குள்ளே, பர்வதத்தினுடைய அடிவாரத்தில் ஒரு குகைக்குள்ளே போய் நுழைந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ குகையிலிருந்து பர்வதத்துக்கு வா, மவுண்டன் டாப்புக்கு நீ வர வேண்டும், நீ மவுண்டன் டாப்புக்கு வந்து நிற்க வேண்டும். நீ மவுண்டன் டாப்பில் நிற்க வேண்டிய ஒரு ஆள் இப்போ எங்கே இருக்கிற? நீ குகைக்குள்ளே இருக்கிற. அதுவும் நீ யாருக்கு முன்னாடி நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்கிறார். அதுதான் எலியாவுடைய ஸ்டாண்டு. எலியா பாருங்க, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும்போதே எப்படி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த இடத்துல எப்படி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவர் எப்பொழுதுமே யாருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவத்தை உடையவராக இருந்தார் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக
நிற்கிற ஒரு அனுபவத்தை உடையவராக எலியா இருந்தார். அதே 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அந்த மறுபடியும் பாருங்க, எலியா என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்றார். அப்ப எலியா எங்க நின்று கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் he stood in the presence of God. தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? இங்க சோர்வு, டிப்ரெஷன், மன அழுத்தம், டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் வந்த உடனே இங்கே நேரம் எங்கே போயிட்டாரு? சூறை செடி கீழே போய் படுத்துட்டாரு. அங்கேருந்து கிளம்பி குகைக்குள்ளே, ஒரு கேவுக்குள்ளே வந்து படுத்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நிற்கணும், நீ கர்த்தருக்கு முன்பாக நில்லு. அப்போ என்ன நடந்துச்சு? எலியாவினுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம், ஒரு சோர்வு வந்த உடனே கர்த்தருக்கு முன்பாக அவரால் நிற்க முடியல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கலை. அதுதான் உண்மை. ஆனால் தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனாச்சே, இப்போ ஏன் நிற்க மாட்டேங்கிற? எனக்கு முன்பாக வந்து நில்லு, ஸ்டாண்ட் பிஃபோர் மீ. அதுதான் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். தென் he said, go out and stand on the mountain before the Lord. தேவனுக்கு முன்பாக நில்லு. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்ல வேதம் வாசித்தீங்க, ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் நின்னீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்த சில சோர்வுகள், உங்கள் வாழ்க்கையில் வந்த சில மனமடிவுகள், சில மன அழுத்தங்கள், டிஸ்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சுன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த வேலையை அது நிராகரித்து விட்டது. அந்த வேலை இப்போ இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள், சோர்ந்து படுத்துட்டீங்க. நீங்கள் முன்பு ஜெபித்தது போல ஜெபிக்கல, முன்பு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்னது போல நிற்க முடியல. காரணம் உங்கள் வாழ்க்கையில் வந்த சோர்வு. ஆனால் இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு நீ இருக்கிற குகையிலிருந்து வெளியே வா. குகையை விட்டு வெளியே வந்து நீ கர்த்தருக்கு முன்பாக நீ பர்வதத்தில் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் நான் வாழ கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, பர்வதத்தின் அனுபவத்திற்குள்ளே ஒரு மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவரே கர்த்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அழைக்கிறீர். உம்முடைய ஜனத்தை நீர் அப்படி நடத்தும், ஆசீர்வதியும், கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.